ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் தான் வந்து நடைபெற்றது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச்சோட கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர்கள் வந்து 201 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து 76 ரன் அடித்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து 58 ரன் அடித்தார். அதன் பிறகு ஹென்ரிக் கிளாசன் வந்து 42 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா எர்லியாகவே வந்து 2 விக்கெட் வந்து போயிருந்தது. பட் இருந்தாலும் டிராவிஸ் ஹெட்டும் நிதிஷ்குமாரும் பிரம்மாண்டமான பார்ட்னர்ஷிப் அமைச்சதன் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எஸ்ஆர்எச் அணியால் வந்து போட முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் வந்து அவேஷ் கான் ரெண்டு விக்கெட்டும் சந்தீப் சர்மா வந்து 1 விக்கெட்டும் எடுத்திருந்தார். இதன் பிறகு களமிறங்கிய எஸ்ஆர்எச் இது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவரில் வந்து 200 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. இதற்கு வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வந்து கடுமையான போராடினாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்து முடியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக் 77 ரன்களும் ஜெய்ஸ்வால் 66 ரன்களும் வந்து எடுத்தாங்க. பட் இருந்தாலும் வெற்றி இலக்கை வந்து அவங்க அடைய முடியல. கடைசி பால் வரைக்கும் வந்து இந்த மேட்ச் வந்து போச்சு. பட் இருந்தாலும் வந்து சன்ரைசர்ஸ் வந்து தன்னுடைய பவுலிங் திறமையால் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து 3 விக்கெட்டு, நட்ராஜன் 2 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டுன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து புவனேஸ்வர் குமார் கொடுத்துட்டாங்க. நான் வந்து நான் வந்து கணித்திருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போயிருந்தது. ஸோ இது வந்து நான் வந்து பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.